கடந்த வாரம் லாஸ் வேகாஸில் இந்த ஆண்டுக்கான நுகர்வோர் மின்னணு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பார்க்கும் இடமெங்கும், சொல்லப்போனால் கண்காட்சி தளம் முழுவதும் சீனாவின் மனித ரோபோக்களே காட்சியளித்தன. தரையை துடைப்பது முதல் டேபிள் டென்னிஸ் விளையாடுவது, குங்ஃபு பயிற்சி அளிப்பது என அனைத்து வகையான அன்றாட நடவடிக்கைகளை செய்யும் சீனாவின் மனித ரோபோக்கள் காண்போர் அனைவரையும் வியப்படைய வைத்திருக்கிறது. ஏற்கனவே தாம் எச்சரித்திருந்தபடியே மனித ரோபோ துறையில் அமெரிக்காவை விட சீனாவே முன்னணியில் உள்ளது என்று எலான் மஸ்க் கவலையுடன் தெரிவித்துள்ளார். அவரது நிறுவனத்தில் உருவாக்கப்படும் மனித ரோபோ இன்னும் சோதனை நிலையிலேயே உள்ள நிலையில் லீடர் போர்ட்டில் 2 முதல் 10 வரையிலான இடங்களில் சீன நிறுவனங்கள் இருக்கும் என்று கூறியுள்ளார். முன்னதாக மனித ரோபோக்களுக்கு தேவையான வன்பொருள் மற்றும் மென்பொருள் தொழில்நுட்ப அடுக்கை உருவாக்கும் போட்டியில் சீனாவும் அமெரிக்காவும் முன்னணியில் உள்ளன என்று அமெரிக்க சீன பொருளாதார மற்றும் பாதுகாப்பு மதிப்பாய்வு ஆணைய அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. மேலும் மனித ரோபோக்களுக்கான தங்கள் சொந்த வன்பொருள் மற்றும் மென்பொருள் அடுக்குகளை சீன நிறுவனங்கள் விரைவாக உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டு உலக அளவில் அனுப்பப்பட்ட சுமார் 13,000 யூனிட்டுகளில் பெரும்பாலானவை சீனாவில் உருவாக்கப்பட்டவை என்றும், இது டெஸ்லா மற்றும் ஃபிகர் AI போன்ற அமெரிக்க நிறுவனங்களை விட மிக அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் 25 ஆண்டுகளில் உலக அளவில் மனித ரோபோக்களின் எண்ணிக்கை 648 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் சீனாவின் இந்த வளர்ச்சி வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அமெரிக்கா திணறுகிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் மனித ரோபோக்களின் விலையை விட மிக மலிவான விலையில் சீன மனித ரோபோக்கள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, சீனாவின் யூனிட்ரி தனது ரோபோவின் ஆரம்ப விலையை வெறும் $6,000 சந்தைப்படுத்துகிறது. அதேபோன்று சீனாவின் அகிபாட் தனது ரோபோவின் ஆரம்ப விலையை சுமார் $14,000 நிர்ணயித்திருக்கிறது. அதே சமயம் $30,000 விலையுடைய எலான் மஸ்கின் டெஸ்லா தயாரித்த மனித ரோபோ இன்னமும் சந்தைக்கு வரவில்லை. சர்வதேச அளவில் மனித ரோபோ பயன்பாடுகளில் 54% மிகப்பெரிய சந்தை பங்கை இப்போதே சீனா தன்வசம் வைத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி 20,27,000 தொழில்துறை ரோபோக்கள் சீன தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்றன என்று சர்வதேச ரோபாட்டிக்ஸ் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் வெளியிடப்பட்ட தொழில்துறை ஆராய்ச்சி அறிக்கை, சீனாவின் மனித உருவ ரோபோ சந்தையின் மதிப்பு 2024இல் 2.76 பில்லியன் யுவானில் இருந்து இந்த ஆண்டு 5.3 பில்லியன் யுவானாக கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்து 2029ஆம் ஆண்டுக்குள் பிரம்மாண்டமான 75 பில்லியன் யுவானாக உயரும் என்று கணித்திருக்கிறது. அதாவது உலகச் சந்தையில் மதிப்பிடப்பட்ட 1/3 பங்கை சீனா கைப்பற்றும் என்று இந்த அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. சீனாவின் R1 என்ற மனித ரோபோ ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக, மருந்தகங்களில் மருந்துகளை எடுத்துக் கொடுக்கும் மருந்தாளுநராக, மருத்துவ ஆலோசகராக, அடிப்படை சமையலறை ஊழியராக வேலை செய்வதை உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. குறிப்பாக R1 ரோபோ சிக்கலான பணிகளில் முழுமையான திட்டமிடலை கையாள உதவுகிறது. இந்த ரோபோ சமையல் செய்து பரிமாறுவது போன்ற வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்த அதன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது. அன்றாட வேலைகளுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் கிளவுட் அடிப்படையிலான செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இன்னும் பல விஷயங்களுக்கு உதவும் அதிபுத்திசாலித்தனமான வேலைகளையும் எளிதாக R1 ரோபோ செய்யும் என்று கூறப்படுகிறது. 2035ஆம் ஆண்டுக்குள் 43 பில்லியன் அமெரிக்க டாலராக மாறும் மனித ரோபோ சந்தையில் உலகளாவிய போட்டித்தன்மை வாய்ந்த தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க சீனா முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.